சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, எதற்காக ஒரு வட்டம் போட்டுக்கொண்டு அதுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? வட்டம் போட்டுக்கொண்டே இருந்தால் பாதுகாப்பாக இருக்கிறாய் என்று அர்த்தமா? இப்பொழுது ஒரு செயல், ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறாய். உன் மனமானதுக்கு என்ன சொல்கிறது? அடுத்த கட்டத்திற்கு நகருவோம், இது பாட்டுக்கே இருக்கட்டும், அடுத்த கட்டத்திற்கு முயற்சி எடுத்து வேறு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்வோம் என்று. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறது மனம்? வேண்டாம் வேண்டாம், இதே இடத்தில் இரு, பாதுகாப்பாக இருக்கும், இதே இடத்தில் இருந்தால் போதும், நீ இப்பொழுது சம்பாதிப்பதே போதும், எதற்காக அகலக்கால் வைத்து நஷ்டத்தை பார்க்க போகிறாயா என்று. அதுவே இன்னொரு மனம் ஒன்று சொல்லும், இல்லை இல்லை, நீ செய், உன்னுடைய வாழ்வில் இன்னும் நீ அதிகமாக முன்னேறலாம் என்று. ஒன்று தெரிந்து கொள், எப்பொழுதும் ஒரு இடத்தில் வெற்றி அடைந்து விட்டோம் என்றால் அதையே பிடித்து கொண்டு இருக்கக்கூடாது. அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தால்தான் நம் எவ்வளவு பெரிய திறமைசாலி, நம்மால் எவ்வளவு சாதிக்க முடியும் என்பது நமக்கும் தெரியும். நாம் கோழை அல்ல, நாமும் தைரியமானவன் என்று நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் புரிய வைக்கவும் முடியும். ஒருவன் எப்பொழுதுமே நம்மை பார்த்து தைரியம் இல்லாதவன், கோழை, இந்த மாதிரி வார்த்தையை சொன்னால் அவனிடம் போய் நான் தைரியமானவன், நான் கோழை கிடையாது, நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்று வாயால் சொல்லாமல் களத்தில் இறங்கி வெற்றியுடன் அவன் முகத்திற்கு நேராக போய் நின்றால் அவன் வாயானது அடுத்தவனை திரும்பவும் பேசாது. புரிகிறதா? விமர்சனம் செய்பவன் என்றுமே ஜெயிப்பது கிடையாது. ஆனால் விமர்சனத்தை பார்ப்பவன் நிச்சயமாகவே ஜெயிக்கிறான். அதனால் யாரை பார்த்தும் எப்பொழுதும் விமர்சனம் செய்யாதீர்கள். அவன் செய்யும் விஷயத்தை உங்களால் செய்ய முடியுமா என்று மட்டும் யோசித்து பாருங்கள். எல்லா இடமும் கஷ்டமான இடங்கள்தான். அதை எப்படி நாம் சரிப்படுத்தி ஒரு நல்ல இடத்திற்கு போகிறோம் என்பதை பார்க்க வேண்டும். வட்டத்திற்குள் இருந்தால் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நினைக்க வேண்டாம். வட்டத்திலிருந்து வெளியே வாங்கள். உங்கள் வாழ்க்கையில் புதிதாக சில விஷயங்களை செய்யுங்கள். இன்னும் வாழ்க்கையில் அழகாக மாறும். மற்றவன் பேச்சுக்காக உங்களை நீங்களே குறைவாக இடம் போட்டு உங்கள் வாழ்க்கையை பூட்டிய கதவுக்குள் வைத்திருக்காதீர்கள். துறந்து விடுங்கள். உங்களுடைய கையில்தான் உங்களுடைய வாழ்க்கைக்கான சாவி உள்ளது. அந்த சாவி உன்னிடம் இருக்கும் பொழுது தைரியமாக திறந்து, கிளி எப்படி ஒரு கூட்டுக்குள் இருந்து சிறகடித்து பறக்குமோ அது போல இவ்வுலகம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. சிறகடித்து பறந்து உனக்கான தேவைகளை நீ அடைந்து கொள். சந்தோஷப்படு. யாருக்காகவும் பயப்படாதே. யாரும் உன்னை கேலி கிண்டல் செய்தால் அதை கண்டு அஞ்சவும் வேண்டாம். கேலி கிண்டல் செய்பவன் உனக்கு ஒரு வேளை உணவு போட போவது கிடையவே கிடையாது. பேசட்டும். எத்தனை நாள் பேசுவான்? ஒரு நாள் நிச்சயமாக வாய் மூடுவான். அது எப்படி தெரியுமா? உன் வெற்றியின் ரூபமாகவே இருக்கும். அவன் வெற்றியை பார்த்து, உன்னுடைய வெற்றியை பார்த்து அவன் நிச்சயமாக வாயை மூடுவான். தைரியமாக இரு. எப்பொழுதும் உனக்காக இந்த சாய் இருப்பேன். ஓம் சாய்ராம்.